ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பட்டை வத்தல் இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் வதக்கி ஒன் பை ஒன்னாக வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கைட்டே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதை கருவேப்பிலை, பட்டை வத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதை கைட்டே பிசைஞ்சு எடுத்து சிலர் கூட்டாக வைப்பாங்க. நம்மளுக்கு கைட்டெல்லாம் செய்ய முடியாதுங்க, நகம் செத்து போயிடும், நகம் வலிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு குண்டால் அது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு இடிக்கிற கல்லை வச்சு அப்படியே இடின்னு இடித்து எடுத்துட்டேங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, முறுப்பெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து இந்த நம்ம இடித்து வச்சுருக்கிறத எல்லாம் போட்டு நல்லா கிளறினா உண்மையுமே நல்லா சூப்பராக வந்துச்சுங்க. நல்லா மணமாக இருந்துச்சுங்க. அப்படியே வெள்ளை சாதத்தில் போட்டு ஒரு பிரட்டி சாப்பிட்டா உண்மையிலுமே சூப்பராக தாங்க இருந்துச்சு. நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். கிராமத்துலலாம் செஞ்சுருக்கோம். அது வந்து அடுப்பில் சுட்டு, விறகடுப்பில் சுட்டு அது பிணைஞ்சு தருவாங்க அம்மாவங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்ய இங்கே நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எண்ணெயிலேயே நான் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வதக்கி ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி தனித்தனியாக எடுத்து வச்சு மொத்தமாக போட்டு இடித்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சாச்சுங்க. ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.